கிறிஸ்துக்குள்ள. அந்த கிறிஸ்துவின் முன்னேற்றம் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்களும் எப்படி இருப்பீங்க? தேவனுக்குள்ள முன்னேற்றம் உள்ளவர்களாக இருப்பீங்க. நிறைய பேர் அப்படி இல்லை. எதுக்காக வரீங்கன்னு எனக்கே தெரியல. என் தம்பி அதான் கேட்டேன், ஏன் இங்க வர, எதுக்காக இங்க வர? சும்மா வந்துட்டு உட்காந்து எழுந்து போறதுக்கா? அவனுக்கு என்ன நினைச்சுக்கிட்டான், இவர் நம்மள ஏன் வரேன்னு சொல்லி கேட்கிறாருன்னா, நான் இங்க ஏன் வரேன்னு கேட்கல. வந்தவங்க தேவனுடைய சத்தியத்தை கேட்டு உணர்ந்து புரிந்து அதை மறுபடியும் நினைவுபடுத்தி மனமாடம் பண்ணி அந்த வார்த்தைகளை சொல்லி 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 பழகும் போது தேவனாகிய கர்த்தர் உங்களை காண்கிறார். என் பிள்ளைங்க வார்த்தைகளை நினைவுபடுத்திருக்கேன், இன்னும் நினைவுகளை கொடுப்பார். அதுதான். அப்ப சும்மா ஏதோ வந்தோம் உட்காந்தாங்க, வீட்டுல ஏதோ ஒரு போரா இருந்தது, அரை வந்தோம், 2 மணி நேரம் போறோம், அப்படிலாம் கூட வந்து இருக்கலாம். ஆனா வந்தவர்கள் அந்த இடத்திலே, இது தேவ சமூகம், தேவன் பேசுகிற இடம். அவன் வந்தவர்கள் கவனிக்கிறான். நான் வந்துட்டேங்க, யார் எப்படி போனாலும் பரவாயில்லைங்க, ரைட், ஓகே, அப்படி சிலர் வந்து இருக்கலாம். அப்படி வந்தவர்கள் கூட தேவனுக்குள்ள எப்படி இருக்கீங்க?